தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைகிறார். சார் வணக்கம். அதிமுகவுடைய முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் இப்ப திமுகவில் இணைந்திருக்காரு. இது திமுகவுக்கு எந்த அளவுக்கு சாதகம், அதிமுகவுக்கு இது ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா? அவர் அண்மையில கட்சியில இல்ல, கட்சியில நீக்கப்பட்டிருக்காரு. ஆனா இன்னும் அந்த இம்பாக்ட் இருக்குமா? அதாவது திமுகவுக்கு என்ன அவங்களுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் அவரது கூட்டணியை பலப்படுத்தி கொண்டு போகிறார். தேமுதிகவை சேர்த்தார், கமலஹாசனை சேர்த்துக்கார், இப்போ ஓபிஎஸ்சியும் இணைச்சிட்டு இருக்கார். ஸோ அந்த கூட்டணி பலமாயிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஓபிஎஸ்க்கு என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் பாஜகவை நம்பினார், அதிமுகவில் சேர்த்து விடுவாங்கன்னு சேர்க்கல. எடப்பாடி ரொம்ப பிடிவாதமா அவரை சேர்த்துக்கவே மாட்டேன்றார். அதாவது முதலமைச்சர் கனவு இருக்கிற எடப்பாடி எல்லோரும் ஆதரவையும் பெற்று முதலமைச்சர் ஆகணுன்ற அந்த எண்ணம் அவருக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல. அதிமுகவையும் பலப்படுத்த நினைக்கிறாரா இல்லையான்னு தெரியல. யாருமே வர வேண்டான்ற லெவல்ல அவர் இருக்கார் போல இருக்கு. அதனால இவருக்கு வேற ஆப்ஷன் இல்லை. ஆனா திமுக இணைவது என்பது ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு கடினமான ஒரு முடிவா தான் நான் பாக்குறேன். ஏன்னா அவருடைய அரசியல் வாழ்க்கையில அவர் என்ன மாதிரியான பொசிஷன்ல இருந்தாரு அப்படின்றத நம்ம தெரியும். நமக்கு ஜெயலலிதாவால எப்படி அங்கீகரிக்கப்பட்டு முதலமைச்சர் 3 முறை முதலமைச்சரா இருந்தாருன்னு பார்த்தோம். நம்ம அதே மாதிரி ஒருங்கிணைப்பாளராக இருந்தாருன்னு பார்த்தோம். ஆனா இது ஒரு கசப்பு பாத்திரையை விழுங்குற மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல அரசியல் ரீதியா நீங்க எடப்பாடியை வீழ்த்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க. நீங்க தனியா ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு எடப்பாடியை வீழ்த்ததுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ யார் எடப்பாடியை வீழ்த்துவாங்கன்னு பார்க்கும்போது இன்னைக்கு அரசியல் சூழல்ல திமுகவுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். ஸோ அந்த இடத்துல நம்ம இணைந்து சட்ட ரீதியான போராட்டத்துல நம்ம எடப்பாடியை வீழ்த்த முடியாதுன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, அரசியல் ரீதியாக அவர் வீழ்த்தணும் அப்படின்னு நினைச்சு அவர் திமுகவில் இணைகிறார். இந்த அரசியல் சூழல்ல அவருடைய நிலைப்பாடு, அவருடைய நிலையில இருக்கிற ஒருத்தர் என்ன மாதிரி முடிவு எடுக்கணுமோ அதை அவர் எடுத்திருக்காரு. அது அவருக்கு கொஞ்சம் கஷ்டமான சிரமமான ஒரு காரியம் தான். தனியா ஆரம்பிச்சு ஒரு சுயேட்சையா கூட்டணி அமைச்சு ஒரு சுயேட்சையா நின்னா கூட நினைக்கலான ஒரு ஐடியால கூட அவர் இருந்தார். ஆனா திமுகவில் அவரை இல்ல கட்சியில சேருங்க, உங்களுக்கு உரிய கௌரவம் மரியாதை எல்லாம் நாங்க கொடுக்குறோம்னு சொன்ன பிறகுதான் அவர் போய் சேர்ந்திருக்காரு. ஆனா இப்போ அவர் இனிமே அதிமுக பத்தின இந்த கிளைம் எல்லாம் இனிமே அவர் பண்ண முடியாது. அதிமுக என்ற கட்சியை பத்தி அவர் இனிமே மறந்துடணும். இனிமே அதை பத்தின ஒருங்கிணைப்பாளர் போன்ற விஷயங்கள் அதெல்லாம் இனிமே முடிஞ்சு போச்சு அந்த கதையெல்லாம். இனிமே அவர் திமுக அவருடைய ஏற்றம் என்னவோ அதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறத பார்க்கிறோம். எடப்பாடிக்கு என்ன வாய்ப்புன்னா, அவர் புரட்சி தலைவர், புரட்சி தலைவியோட ஆன்மா மன்னிக்காதவர் அப்படின்ற மாதிரி பிரச்சாரத்தை அவங்க பண்ணுவாங்க. ஆனா அது பண்றதுக்கு முன்னாடி எடப்பாடி தன்னுடைய மனசாட்சியை கேட்கணும். அது எந்த அளவுக்கு அதிமுக ஒன்றுபடுத்த முயற்சி எடுத்தார், அது ஏன் பண்ணலன்றதை அவர் அந்த கேள்விக்கு அவர் தான் பதில் சொல்லணும். அவரோட மனசாட்சி தான் அதுக்கு பதில் சொல்லணும். அதோட விளைவு தான் இந்த மாதிரி ஓபிஎஸ் இப்போ போய் சேர்ந்திருக்கிறதெல்லாம். உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு பிரியன்.